ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க பேன் இண்டியா மூவி. படத்தோட நேம் சலார். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கான்சாருங்கிற ஒரு தனி சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் சின்ன வயசுலேயே இணை பிரியாத உயிர் தோழர்களாக பிருத்திவிராஜும் பிரபாஸும் வளர்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தால் உயிர் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பிரபாஸுக்கு அங்கே ஒரு பெரிய ஆபத்து வருது. அதனால் பிரபாஸை பிருத்திவிராஜ் காப்பாற்றி கான்சார்லேருந்து வெளியில் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி பிரபாஸ், உனக்கு இங்கே கான்சாரில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் என்னை கூப்பிடு, உனக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. வருஷங்கள் பல ஓடுது. பிரபாஸ், பிருத்திவிராஜ் ரெண்டு பேரும் பெரியவங்களாயிடுறாங்க. பிருத்திவிராஜ் கான்சாரோட ராஜாவாகிற சிச்சுவேஷன் வருது. ஆனால் அந்த டைமில் அவர் சுற்றி இருக்க சூழ்ச்சிகள்னால அவர் ஒரு பெரிய போரையே சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் பிருத்திவிராஜ் தள்ளப்படுறாரு. இந்த போருக்காக தன்னோட சைட்லேருந்து தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான பிரபாஸை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போய் பிரபாஸையும் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் ராஜாவானாரா இல்லையா, அவரை சுற்றி இருந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் பிருத்திவிராஜும் பிரபாஸும் சேர்ந்து முறியடிச்சாங்களா இல்லையா, சின்ன வயசுலேயே பிரபாஸ் ஏன் கான்சாரை விட்டு வெளியில் போனார், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் சலார். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸை போய் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரும் சினிமா ரசிகன் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும். வாங்க ரிவ்யூக்குள்ளே போவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பட்டது, பிரசாந்த் நீல் கான்சாருங்கிற உலகத்தை வடிவமைச்சது சொல்லலாம். அது ஒரு கற்பனை உலகம். அங்கே அதுக்குன்னே சில சட்டத்திட்டங்கள், சில வழிமுறைகள்னு சொல்லி நிறைய விஷயங்களை புதுசாக உருவாக்கி அந்த உலகத்தை உருவாக்கியிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு மார்வலோட வகாண்டா தான் ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கான்சாருங்கிற உலகத்தை பிரசாந்த் நீல் அழகாகவே வடிவமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள். கிட்டத்தட்ட KGF 1, 2ல் இருந்த மாதிரி தான் அதே டீமை வச்சுக்கிட்டு அந்த பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி பிளாக் ஷேடோவோட கொண்டு வந்திருக்க டெக்னாலஜி, அதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, அது நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா படத்தோட VFX அப்புறம் செட் ஒர்க்ஸை சொல்லலாம். ஏன்னா படத்தோட VFX அண்ட் செட் ஒர்க்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் கான்சாருங்கிற கற்பனை உலகத்தை அழகாக கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தோட ஒளிப்பதிவு அப்புறம் சண்டை காட்சிகள். படத்தோட ஒளிப்பதிவு படத்துக்கு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். குறிப்பாக சண்டை காட்சிகளில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்து சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் படத்தில் மிக முக்கியமான ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லணும். ஏன்னா இது இல்லைன்னா படம் ஒன்றுமே கிடையாது. சண்டை காட்சிகள்னு குறிப்பாக கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சண்டை இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு சண்டை இருக்குது. இந்த ரெண்டு சண்டை காட்சிகளும் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம் படத்தோட செகண்ட் ஹாஃபை சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு. அதனால ஓரளவு படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே போச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு பட்டது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃபில் நிறைய கேரக்டர்ஸு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. பிரபாஸ் சைலண்ட்லேருந்து வைலண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நான் லீனியரில் தான் ஸ்க்ரீன் பிளே கொண்டு வராங்க. இருந்தும் அது ஓவராக பில்டப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கே தவிர சுவாரஸ்யமாக இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபோட நெகட்டிவ்னு சொன்னால் ஸ்க்ரீன் பிளே வரல ஓகே தான், ஆனால் நிறைய கேரக்டர்ஸை அங்கே அடுத்தடுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு என்ன முறை, என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுது. அதுக்குள்ளே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது சீன்ஸு. அடுத்த நெகட்டிவ்னு சொன்னால் படத்தில் சுத்தமாக லாஜிக்கே கிடையாது. எல்லாமே ஓவர் பில்டப் தான். பிரசாந்த் நீல் படத்தில் லாஜிக் பார்க்கலாமா நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் KGFல அந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் அந்தளவு தெரியாது. ஆனால் சாலாரில் ரொம்பவே அதிகமாகவே தெரியுது. அடுத்து இந்த ரெண்டு விஷயங்கள் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக். படத்தில் சில இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக படம் பார்க்குறப்ப KGFல நமக்கு வந்த இம்பேக்ட் இருந்துச்சுல பேக்ரவுண்ட் மியூசிக், அந்தளவு இந்த படத்தில் இம்பேக்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்மாராக தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக். அதேமாரி சாங்ஸும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா அந்த கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ண விதமும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு பக்கம் நடிக்கவே முடியாத மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் ஓவராக நடிக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று பிரபாஸ் எக்ஸாம்பிள். ஏன்னா பிரபாஸ் சாலாரில் ஒன்றுமே நடிக்கலன்னு தான் சொல்லணும். சும்மா நிற்கிறாரு, நடக்கிறாரு, சண்டை போடுறாரு, ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் வரல. ஆனால் பிரபாஸ் நல்ல ஆக்டர் தான். இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். டார்லிங், மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிர்ச்சி, ஏன் பாகுபலியில் கூட நல்லாவே நடிச்சிருப்பார்.
ஆனால் அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவு சூப்பராக இல்லைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா அவர் சூப்பரான ஆக்டர், ஆனால் அவரை அந்தளவு யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரோட பேரும் சொல்லிட்டே போனால் அவ்வளோன்னு இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப சுமார் தான். சில பேர் ஓவராகவே ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக சொல்லணும்னா பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன KGF 1 KGF 2 இந்த 2 படங்களும் பிடிக்கும், பிரபாஸும் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு KGF 1 KGF 2 இந்த 2 படங்களும் பிடிக்காதுன்னா KGF படத்தில் வர ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. சாலார் படம் ஓடிட்டு இருக்க தேட்டர் திசை பக்கம் கூட நீங்கள் போகாதீங்க, அந்த சூறாவளி உங்களை சொலட்டி அடிச்சிரும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.